आरम्भां नाथयामुनमध्यमास्पदाचार्यपर्यन्तां परम्परा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतः तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन महन्वयानामाद्यस्य न क्लपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्गिरुळं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरमेस्य गोपिप्रकाशाभिरावित्वं निकरन्तमः वाழிपरकालन् वाழிकलिगन्य वाழிपुरयलोर् வாழ்வேந்தன் வாழியரோ மாயோன வாழ்வலியால் இளங்கொள் மங்கையர்கோன் துயோல் சுடர்மானவேல் நெஞ்சை குரல்குட தெய்வம் அடங்கால் இடம்பெறும் நஞ்சுக்கு நல்லவதம் தமிழ் நன்னூல் துலகர் நஞ்சு கிழக்கிய மாடசார பிரசமய பஞ்சை கலிமறி பலகாலம் பரவிய செங்க கெடுத்தாண்டதவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. పెరియ తిరుమొழிలో ఉళ్ళంబూదంగుడి అనేటువంటి ఆ దశకాన్ని మనం ఈనాడు నేర్చుకోబోతున్నాం. జటాయువుకు శ్రీరాముని వలన మోక్షం కలిగినటువంటి ప్రదేశం కనుక దీనిని ఉళ్ళంబూదంగుడి అని వ్యవహరిస్తారు. ஜட்டாயுவுக்கு மோக்ஷம் ஸ்ரீராமபிரானால கிடைத்த இடம் ஆகிறபடியாலே இந்த தேசத்துக்கு திருப்புள்ளம்பூதங்குடி என்கின்ற ஒரு திருநாமம் வந்தது. 5వ పత్తులో మొదటి దశకం, 5వ పత్తుல முதல் தசகம். கமலாரங்கநாதன் சொல்லுங்க. அறிவதறியான் அறிவதறியான் உலகமுடையான் அனைத்துலகமுடையான் என்னை ஆளுடையான் என்னை ஆளுடையான் குறியமானுருகிய குறியமானுருவாய கூத்தன் மண்ணை அமருமிடம் கூத்தன் மன்னி அமருமிடம் நரிய மலர்மேல் சுரும்பார்க்க சுரும்பார்க்க எழிலார் மஞ்ஞை நடமாட பொறிகொள் சிறை வண்டிசை பாடும் உள்ளம்பூதங்குடிதானே. నెక్స్ట్ ఉప్పల భాగ్య గారు. கள்ளக்குரள மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து கொள்ளைக்கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பள்ளச்செருவில் கயலுகள பழனக்கழனி அதனுள் போய் புள்ளுப்பிள்ளை கிரை தேடும் உள்ளம்பூதங்குடிதானே. கண்ணன் சொல்லுங்க. மேவாரக்கர் தென்னிலங்கை வேந்தன் வீய சரம் துறந்து மாவாய் பிளந்து மல்லடர்த்து மருதம் சாய்த்த மாலதிடம் காவார் தெங்கின் பழம் வீழ வயல்கள்
கயல்கள் பாய குறுகிரியும் குறுகியும் பூவார் கழனி எழிலாரும் பூவார் கழனெறி எழிலாரும் உள்ளம்பூதங்குடிதானே. உள்ளம் பூதம் குடிதானே. கோதாகித்யா வெற்பால் மாறி மாறி பழுதாக்கி மாறி பழுதாக்கி விரல்வாழ் அரக்கர் விரல்வாழ் அரக்கர் தலைவன் தன் தலைவந்தன் வற்பார் வற்பார் திரள்தோள் திரள்தோள் ஐநான்கும் ஐநாம்கும் துணித்த துணித்த வல்வில் இராமனிடம் வல்வில் இராமனிடம் கற்பார் புரிசை கற்பார் புரிசை செய்குன்றம் செய்குன்றம் கவினார் கவினார் கூடம் மாளிகைகள் கூடம் மாளிகைகள் பொற்பார் பொற்பார் மாடமெழிலாரும் மாடம் எழிலாரும் உள்ளம்பூதங்குடிதானே. புள்ளம்பூதம் குடிதானே. பத்மலதாக மெய்யார் தடங்கண் மையார் தடங்கண் கருங்கூந்தல் கருங்கூந்தல் ஆட்சிமறைய ஆயிச்சி மறை மறைய மறையா வைத்த தயிர் வைத்த தயிர் நெய்யார் நெய்யார் பாலும் பாலோடு அமுது செய்த அமுது செய்த நேமியங்கை நேமியங்கை மாயனிடம் மாயனிடம் செய்யார் செய்யார் ஆரல் இறை கருதி ஆரல் இறை கருதி செங்கால் செங்கால் நாரை சென்றனையும் நாரை சென்றனையும் பொய்யானாவின் பொய்யா நாவில் மறையாளர் மறையாளர் உள்ளம்பூதங்குடிதானே. புள்ளம்பூதங்குடிதானே. முரளி கிருஷ்ணகார் மின்னினன்ன மின்னினன்ன மின் நுண்மருங்குல் நுண்மருங்குல் ஏயே வேயை கடந்தோள் தடந்தோள் மெல்லியற்கா மெல்லியர்கா மண்ணு சினத்த மண்ணு சினத்த மழவிட மடவிடைகள் ஏழந்தடத்த ஏழுந்தரத்த மாலதிடம் மாலதிடம் மண்ணு முதுநீர் மண்ணுமுது நீர் அரவிந்த மலர் அரவிந்த மலர் மேல் வரிவண்டு இசைபாட வரிவண்டு இசை பாட பொன்னை பொன்னே புன்னெ பொன்னே தாதுதிர்க்கும் தாதுதிர்க்கும் உள்ளம்பூதங்குடிதானே. உள்ளம்பூதங்குடிதானே. నెక్స్ట్ ఏమైనా చెప్పేవాళ్ళన్నారా? சொல்லட்டுமா? சொல்றேன். நான் சொல்றேன் மாமா. சொல்லுங்க சொல்லுங்க. குடையா விலங்கல் குடையா விலங்கல் கொண்டேந்தி கொண்டேத்தி மாறி பழுதா மாறி பழுதா நிறை காத்து நிறை காத்து சடையானோட சடையான் ஓட அடல்வாணன் கடந்தோள் துணித்த தளந்தோள் துணித்த தலைவனிடம் குடியாவண்டு குடியாவண்டு கள்ளுண்ண கோலநீலம் மட்டுகக்கும் மட்டுருக்கும் உடையார் உடையார் கழனி எழிலாரும்
பழனி எழிலாரும் உள்ளம்பூதங்குடிதானே. உள்ளம்பூதங்குடிதானே. నెక్స్ట్ జ్యోతి గారా? జ్యోతి సరే చెప్తాను స్వామి, ఆచార్య చెప్పండి. చెప్తాను స్వామి. కరయా కరయార్ நெடுவேல் நெடுவேல் மரமன்னர் வீய மரமன்னர் வீயா விஷயன் விஷயன் தேர்கடவி தேர்கடவி இரையா இறையான் கையில் நிறையாத கையில் நிறையாத முண்டம் நிறைத்த முண்டம் நிறைத்த எந்த இடம் எந்த இடம் மறையா மறையால் முத்தி அவை முத்தியவை வளர்க்கும் வளர்க்கும் மண்ணு புகழா மண்ணு புகுஜால் வன்மையா வன்மையால் பொறையால் மிக்க பொறையால் மிக்க அந்தனர் வாழ் அந்தனர் வாழ் உள்ளம்போதங்குடிதானே. உள்ளம்பூதங்குடியதானே. జయ శ్రీమన్నారాయణ. శ్రీమన్నారాయణ ఇంకా వస్తారు, కొత్త వాళ్ళు వెళ్ళారు, ఇంకా పాత వాళ్ళే కదా. ఎవరికి ఇస్తారు చెప్పండి. கண்ணன் சொல்லுங்கம்மா. துன்னி மண்ணும் కண்ணన్ ప్రేమ ప్రేమా కண்ணன். మీరు చెప్పండి మా పక్కన ఇది మా అవ్వ சொல்றா. మీరు చెప్పండి. நமஸ்காரம். நமஸ்காரம். துன்னிமண் துன்னிமண்ணும் மண்ணும் துன்னிமண்டும் யார் ரெண்டு பேர் சொல்றோம்? கண்ணன் நீங்க இவா சொல்றாமா, அனுராதா சொல்ற. நீங்க துன்னிமண்ணும் துன்னிமண்ணும் விண்ணாடும் விண்ணாடும் தோன்றாது தோன்றாது இருளாய் இருளாய் மூடிய நாள் மூடிய நாள் அன்னமாகி அன்னமாகி அருமறைகள் அருமறைகள் அருளிச் செய்த அருளிச் செய்த அமலனிடம் அமலனிடம் மின்னு சோதி மின்னு சோதி நவமணியும் நவமணியும் வேயின் முத்தும் வேயின் முத்தும் தாமரையும் சாமரையும் பொன்னும் பொன்னி பொன்னும் பொன்னி கொணர்ந்தலைக்கும் கொணர்தலைக்கும் உள்ளம்பூதங்குடிதானே. உள்ளம்பூகித குடிதானே. சொல்லுங்கம்மா கண்ணன். கத்தாமறுத்து கற்றாமரைத்து காளியந்தன் காளியந்தன் சென்னி நடுங்க செந்தி நடுங்க நடம்பயின்ற நடம் பயின்ற பொற்றாமரையால் பற்றாமறையாள் தன்கேழ்வன் தன் கேழ்வன் உள்ளம்பூதங்குடிதன்மே புள்ளம்பூதம் குடிதன் மேல் கற்றார் பரவும் கற்றார் பரவும் மங்கையர்கோன் மங்கையர்கோன் காரார் புயற்கை காரார் புயற்கை காரார் புயற்கை கலிகன்றி கலிகன்றி சொல்தான் சொல்தான் ஈரைந்து இவை பாட இறைஞ்சிவ பாட சோரனில்லா துயர்தாமே. சோரனில்லா துயர்தானே தாமே. அறிவது கள்ளம். அடிவரவு சொல்லணுமா? அறிவது கள்ளம் அறிவது கள்ளம் மேவாவெற்பால் மேவா வெற்பால் மெய்யார் மின்னின் மையார் மின்னின் குடை கரை குடைக்கரை துன்னி கத்தாதாம் துண்ணி கற்றாதாம்
திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். சரணம். తిరుపుళ్ళంబూదంగుడి వల్విలి రామన్, వల్లిరాముడు అని చెప్తారు. వల్విల్ రామన్. అమ్మవారు పొత్తామరై, పొన్ తామరై పొత్తామరై అంటే ఆవిడ పొత్తామరయాళ్ అని ఆవిడికి పేరు. వల్విలి రామన్. పొట్రామరయాళ్ అంటే స్వర్ణ పద్మజ అని చెప్పచ్చు. స్వర్ణ పద్మజ. ఈ జటాయువునకు రాముని వలన మోక్షం కలిగినందున ఈ ప్రదేశానికి తిరుపుళ్ళంబూదంగుడి అనే పేరు కలిగింది. ఇప్పుడు అరివదర్యాన్ అనైత్తురగముడయాన్ ఎన్న యారుడయాన్ అనేటువంటి అసురంతో ప్రారంభమైనది. ఇందులో వాస్తవంగా చూస్తే భగవంతుని యొక్క సమస్తమైనటువంటి గుణగణాలు తెలియజేయబడ్డాయి. అదే ప్రకారం ఎవరైతే ఈ 10 పాసురాల్ని పాడుతారో, స్తుతిస్తారో వారికి కలిగేటువంటి దుఃఖములు ఆత్మను బాధించకుండా ఉంటుందట. అంతే శరీరగతమైనటువంటి బాధలన్నింటినీ మనం ఆత్మగా ఆపాదించుకుంటాం. కానీ వాస్తవంగా చూస్తే సంప్రదాయంలో శరీరం వేరు, ఆత్మ వేరు. శరీరాత్మభావం అని మనకు గొప్ప సంప్రదాయం శ్రీ వైష్ణవ సంప్రదాయం. భగవంతుడు మనకు ఇటువంటి శరీరాన్ని ఎందుకు ఇచ్చాడంటే మనకు అర్పితం చేయడానికే ఇచ్చాడు. பெருமாள் எதற்காக நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்தார், அவயவங்கள்லாம் கொடுத்தார் அப்படின்னா அவருக்கே நாம் சமர்ப்பிக்கணும். ஆக அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் எம்பெருமான். அறிவது அறியான் అంటే మనకున్నేటువంటి జ్ఞానం చేత తెలుసుకొనలేనివాడు స్వామి. அறிவது அறியான். அனைத்து ఉలహముడయాన్. సకల జగమునంతటినీ కూడా తనలో నిలుపుకున్నవాడు స్వామి. ఎన్నై ఆళుడయాన్. నన్ను దాసుడైనటువంటి నన్ను పాలించువాడు. పురియమానురువాయ. పురియమానురువాయ అంటే వామనమూర్తిగా వెడలి అతడు ఏ ప్రకారంగా వెళ్ళకుని కూత్తన్మన్ని అమరుమిడం అంటే మహాబలి యాగశాల నిలిచినవాడు. ఇప్పుడు ఎక్కడ ఉన్నాడు? నరియమలర్మేల్ శురుంబార్క పొళ్ళారు మన్య నడమాడ. ఇప్పుడు తిరుపుళ్ళంబూదంగుడిలో స్వామి వెలుగుచున్నాడు. దివ్య వాటికలో ఎంతో మేలైనటువంటి తుమ్మెదలు అది పువ్వులపై వ్రాలి ఎంతో మధుర ధ్వనిని చేస్తున్నది. అది మాత్రం కాదు, నెమళ్ళంతా కూడా పురివిప్పి ఆడుచున్నాయట. అది శృతి లయలతో కూడి ఉన్నాయి అని ఈ పాసురం యొక్క తాత్పర్యం. అంటే బుద్ధి జ్ఞానం వలన తెలియనటువంటి వాడు సర్వాంతర్యాన్ని, సర్వ అంతటిని కూడా తన యొక్క తనలో నిలుపుకునేవాడు. అవతార విశేషాల్లో వామనావతారం అనే ఒక అవతారం ఏదైతే ఉందో ఆ అవతార వైభవాన్ని కూడా కీర్తించారు ఈ పాసురం ద్వారా. எம்பெருமான் நமக்கு இருக்கிற ஞானத்தினால அவன் அறியப்படான். இந்த லோகங்களை எல்லாவற்றையும் இடத்திலும் வைத்துக் கொண்டிருக்கிறான். என்னை ஆளுடையான். நான் என்ன தாசனாக அவன்தான் ஆள்றான். புரியமானுருவாய வாமனமூர்த்தியாய் அவன் இந்த லோகத்துல அவதரித்து மகாபலியினுடைய சாலைக்கு சென்று அவன் நின்னான். இன்றைய தினம் திருப்புள்ளம்பூதங்குடி என்கின்ற ஒரு திவ்யதேசத்துல எழுந்தொழிருக்கின்றான்.
அது எப்பேற்பட்ட திவ்யதேசம் அப்படின்னா நிறைய, அதாவது அழகு சூழ இந்த வண்டுகள் அந்த பூக்கள்ல உள்ள அமர்ந்து அந்த தேனை எல்லாவற்றையும் அதை ஆஸ்வாதனம் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி மயூரங்கள்லாம் அது நாட்டியம் ஆடுகின்றன. ஸ்ருதி லயத்தோடு இதெல்லாமே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இந்த ஜட்டாயுக்கு ஸ்ரீராமர் மூலமாக மோட்சம், அதாவது கொடுத்த இடம் இதுதான் திருப்புள்ளம்பூதங்குடிதான் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஞானத்தினால எம்பெருமான் அவன் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பான். அதன் மூலமாக எம்பெருமான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் சர்வாந்தர்யாமியா இருக்கிறான், எல்லாவற்றையும் தன்னில அவன் அடக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வாமனாவதார விஷயத்தை ரொம்ப ஸ்பஷ்டமாக சாய்க்கிறாய். இந்த பாசுரங்கள் எல்லாமே கள்ளக்குரலாய் மாபலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்தி இந்த பாசுரத்துல வாமன ரூபமாக எம்பெருமான் இந்த பலிச்சக்கரவர்த்தியை ஆச்சரம் பண்ணி அவனை ஏமாற்றி இந்த லோகங்களை எல்லாவற்றையும் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அது மட்டுமல்ல, உலகம் கைப்படுத்தி பொள்ளை கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம், அதாவது கஜேந்திர ஆழ்வானுக்கு ஒரு விமுக்தியை கொடுத்தான். அப்பேற்பட்ட எம்பெருமான் திருப்புள்ளம்பூதங்குடியில எழுந்தருளி இருக்கின்றான். இங்க நிறைய ஒரு க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு, வயல்கள்லாம் இருக்கின்றது. அந்த வயல்ல இந்த மீன்கள் எல்லாமே அப்படி குதிச்சு விளையாடுறதா. அது மேல பட்சிகள் எல்லாமே அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான். எப்பொழுது அந்த மீன் துள்ளி குதிக்குச்சு, எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பேர்பட்ட ஒரு அழகான சன்னிவேசத்தை இந்த ஆழ்வார் நமக்கு அமைக்கிறார். எம்பெருமான் சரணாகதி யார் செய்தாரோ அவரை காப்பாற்றுறது தன்னுடைய தர்மமாக பாவித்து கொண்டு வாமன ரூபமாக பலிச்சக்கரவர்த்தியினுடைய யாகசாலைக்கு சென்று அங்க அவன் கொடுத்த அந்த 3 அடி நிமித்து 3 தோன்றி 3 முன்னுருவானான் என்கின்ற ரீதியில அந்த 3 அடி வாங்கி கொண்டு அவன் எல்லா இடத்திலையும் வியாபிச்சான், 3 லோகங்களையும் வியாபிச்சான் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தோட தாத்பரியம். వామనమూర్తి అభయమిచ్చేటువంటి చెయ్యి యాచించిందండి. ఎవరి కొరకు అంటే ఆశ్రితుల కొరకు. ఆశ్రితుడు అంటే ఇంద్రుడు. దేవేంద్రుడు బతిమాలాడు, స్వామి నా యొక్క ఐశ్వర్యం పోయింది అన్నాడు. సరే ఇప్పుడు ఏం చేయాలి? ఐశ్వర్యం ఎక్కడ ఉంది అంటే బలిచక్రవర్తి దగ్గర ఉంది. అందువల్ల వామనమూర్తిగా అవతరించి దేవదేవుడు బలిచక్రవర్తి దగ్గర 3 అడుగుల నేలను యాచించి అచ్చటి నుండి త్రివిక్రమావతాన్ని ఇంతింతై వటుడు ఇంతయ్యై మరియు దానింతై నభోవీధిపైనంతై తోగిద మండలాగ్రమణ కల్లంతై ఆకాశపైనంతే అన్న రీతిగా అలా అలా కూడా పిలిచాడు. గజేంద్రుడి విముక్తిని గావించాడు. అటువంటి స్వామి తిరుపుళ్ళంబూదముడిలో వేంచేసి ఉన్నాడు. ఇచ్చట ఉన్నటువంటి దివ్య వాటికలో పంట పొలాలంతా కూడా చాలా చక్కగా విస్తారంగా ఉన్నాయన్నారు. అందువల్ల పళ్ళచెరువిల్ కయల్ ఉహళ, కయల్ అంటే మీనములు, అది పళ్ళచెరువులు అంటే పంట పొలాలలో నిండుగా అంటే సగం వరకు నీళ్లున్నాయి. ఆ మీనములంతా కూడా తుళ్ళిపడుచున్నాయి. తుళ్ళిపడుచుండగా పళ్ళన కళ్ళని అదనుల్ పోయి పుళ్ళు పిళ్ళెక్కిరదేయడం. ఆ పక్షులంతా కూడా తమ కూరలకై ఆ చిన్న మీనములంతా కూడా వెతుకుచున్నాయట. ఈ ప్రకారంగా గోధుమడి దివ్యదేశం ఉన్నది. అంటే ప్రతిపక్షులను మాపుటకై వంచనతో పూర్తిని పొందుట, అంటే ఎవరైతే శరణాగతి చేస్తారో వాళ్ళకందరికీ కూడా భగవంతుడు అభయాన్ని ఇస్తాడు అనేటువంటి ఒక విషయాన్ని ఈయన ఈ పాశురం ద్వారా తెలియజేస్తున్నారు. ఇలా అన్నిటా కూడా భగవంతుడి యొక్క వైశిష్ట్యం అనేది చెప్పబడి ఉన్నది. అంటే భగవంతుని యొక్క వీర కృత్యములు చాలా ఉన్నాయి. దాన్ని శాంతింపచేయుటకు అన్నట్టు ప్రకృతి చల్లని వాతావరణాన్ని కలిగి ఉందట. ఇక్కడ తిరుపుళ్ళంబూదముడి దివ్యదేశంలో స్వామి ఎటువంటి వాడు? మేవా అరక్కర చెన్నిలంగి అన్న రీతిగా దక్షిణ లంకాధిపతి నుండి రావణుని మానవుల ద్వారా సంహరించిన వాడు.
అశ్వరూపమున వచ్చినటువంటి కేశి అనే రాక్షసుని సంహరించిన వాడు, అల్లుని జయించినటువంటి వాడు, అత్తి చెట్లంతా కూడా వంచిన వాడు అయినటువంటి అతడు పుల్లంబూదుగుడులో వేంచేసి ఉన్నాడు. మంచి ఒక సౌందర్యానికి అనేటువంటి ప్రదేశంగా ఇక్కడ భావిస్తున్నారు. மேவா அரக்கர் தென்னிலங்கை என்கின்ற பாசுரத்தின் மூலமாக அந்த தென்னிலங்கை கோமானா இருக்கக்கூடிய ராவணனை சம்ஹரித்தான். அஸ்வரூபமா வந்த கேசி என்கின்ற அரக்கனை கொன்றான். சாணூரன், முஷ்டிகன் என்கின்ற மல்லர்களை ஜெயிச்சான். அது 7 மாமரங்களையும் வஞ்சனை பண்ணான். அப்பேற்பட்ட எம்பெருமான் திருப்புள்ளம்போதங்குடி என்கிற திவ்யதேசத்துல எழுந்தருளி இருக்கான் அப்படின்னு சொல்லி மாறி பலவிதமாக எம்பெருமான் 4வது பாசுரத்துல கிருஷ்ணாவதாரம் எடுத்துண்டு எல்லா விதமான நல்ல காரியங்களையும் பண்ணா, ராமாவதாரத்தை துஷ்ட சம்ஹாரம் எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்றார். 4వ పాసురంలో కృష్ణావతారాన్ని స్వీకరించి భక్తుల సంరక్షణకై తను తాను సమర్పించుకున్నాడు సర్వేశ్వరుడు. రామావతారంలో దుష్ట సంహారం గావించాడు అన్నారు. 5వ పాసురంలో ఆ నైర్మల్య చిత్తమును తనకు తానే వెతికి పట్టుకున్న సర్వేశ్వరుని యొక్క స్వభావ చిత్రం అన్నారు. అంటే యశోదాదేవి ఆనాడు పాలు పెరుగంతా పెడితే దాన్ని దొంగలించి గోపాలకృష్ణుడు ఈనాడు పుల్లంబోదముడిలో వేంచేసి ఉన్నాడు అని ఈ பாசுரம் యొక్క தாற்பயம். எம்பெருமான் அந்நாளில் யசோதா குழந்தையா இருந்துண்டு நிறைய வெண்ணையெல்லாம் திருடி அந்த எம்பெருமான் தான் இன்றைய தினம் அந்த கோபாலகிருஷ்ணன் தான் புள்ளம்பூதங்குடியில வல்வில் ராமபிரானாக எழுந்தருளி எல்லாரையும் அனுகிரகிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரங்களின் தாற்பயம் மேல்கொண்டு மறுபடியும் பார்க்கலாம். ஸ்வஸ்தி.